ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்டில் செஷன் 2. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் பிளட் ரிலேஷன்ஸ். பிளட் ரிலேஷன்ஸ் கொஷின்ஸ் எப்பயுமே பார்க்கும் போது ரொம்ப டீடியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு சின்ன சின்ன மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சால்வ் பண்ணுறது ஈஸி. அப்படியே கொஷின் சால்வ் பண்ணியே நான் மெத்தட்ஸ் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒன், ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி, சி இஸ் மதர் ஆஃப் B, D is father of C and E is mother of D. ஓகே, எழுதும் போது இங்கே ஆல்ஃபபெட்ஸ் A is sister of B நீங்கள் ரஃப் ஒர்க்கில் எழுத ஆரம்பிக்கும் போது இதில் நான் ஏவை மட்டும் சர்க்கிள் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா ஏ ஃபீமேல் ஜெண்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏ இஸ் பீஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியை நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஏன்னா பி யாருன்னே எனக்கு தெரியாது, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப்பில் ஐம் கோயிங் டு ஹாவ் அ சிங்கிள் லைன். ஒரு சிங்கிள் லைன் நான் போட்டுக்கிறேன். ஏன் சிங்கிள் லைன் போடுறேன் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த கணக்கில் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸில் எனக்கு க்ளூஸ் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போது சி இஸ் பீஸ் மதர் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா சி இஸ் மதர், அவங்க ஃபீமேல். அடுத்தது டி இஸ் சீஸ் ஃபாதர், டி இஸ் சீஸ் ஃபாதர் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஏன்னா டி இஸ் ஃபாதர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபீமேல் அப்படின்னா சர்க்கிள், மேல் அப்படின்னா ஸ்கொயர். இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் ஆகும். பிக்கு நான் எதுவுமே பண்ணல, ஏன்னா பி இப்போ வரைக்குமே எனக்கு மேலா ஃபீமேலான்னு தெரியாது. இதுக்கப்புறம் ஒரு க்ளூ இருக்குது, ஈஸ் மதர் ஆஃப் டி அப்படின்னு. பட் அந்த க்ளூ எனக்கு தேவையான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வியே ஏக்கும் டிக்கும் ஆன ரிலேஷன். ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு டி? இப்போது ஏ பி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோ இல்லை சிஸ்டர்ஸாக இருக்கலாம். சி இஸ் மதர் ஆஃப் பி அப்படின்னா சி இஸ் மதர் ஆஃப் A2, அவங்க ஏக்கும் மதர் தான். அப்போது சியோட அப்பா ஏக்கு கிராண்ட் ஃபாதர். அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு டி பை கிராண்ட் டாட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவரோட பொண்ணோட பொண்ணு தான் ஏ. ஸோ கிராண்ட் டாட்டர். இந்த சிங்கிள் லைன் எதுக்கு, டபுள் லைன் எதுக்குன்னு கணக்கு போக போக தெரியும். ஸோ நீங்கள் எல்லா கணக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். இஃப் எஃப் இஸ் பிரதர் ஆஃப் ஏ, நீங்கள் கொஷின் படித்தீங்க அப்படின்னா எஃப் இஸ் பிரதர் ஆஃப் ஏ. அப்போ எஃப் என்ன பண்ணணும், பாக்ஸ் பண்ணணும். சி இஸ் டாட்டர் ஆஃப் ஏ, ஓ சி இஸ் டாட்டர் ஆஃப் ஏ. கே இஸ் சிஸ்டர் ஆஃப் எஃப், கே இஸ் சிஸ்டர் ஆஃப் எஃப். அண்ட் ஜி இஸ் பிரதர் ஆஃப் சி, ஜி இஸ் brother of C. Who is the uncle of G? C, A ஃபாதரா மதரா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, நோ இஷ்யூஸ். அப்போது ஏவோட சன் தான் ஜியும், நம்ம இந்த ட்ரீயை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஜிக்கு அங்கிள் யாருன்னு பார்த்தோம்னா ஏ கூட பிறந்தவங்க ரெண்டு பேர், கே அண்ட் எஃப். கே இஸ் ஃபீமேல் அண்ட் எஃப் இஸ் மேல். ஸோ டெஃபினெட்லி எஃப் இஸ் அங்கிள். Deepak is brother of Ravi, Rekha is sister of Atul and Ravi is son of Rekha. And how is Deepak related to Rekha? Deepak இதில் நீங்கள் சர்க்கிள் அண்டு ஸ்கொயரை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல, ஆனால் பேரே கொடுத்துட்டாங்க. தீபக் இஸ் பிரதர் ஆஃப் ரவி, ரேகா இஸ் சிஸ்டர் ஆஃப் அத்துல். இவங்க ரெண்டு பேரும் இல்லாத குழு வந்திருக்கு, அதனால் அடுத்த குழுக்கு போயிட்டு வரேன். ஏன்னா மூணாவது குழுவில் ரவி இருக்காங்க, ரவி ஃபஸ்ட்டு குழுவோட கலந்துருக்கு. ஸோ ரவி இஸ் சன் ஆஃப் ரேகா, ரவி இஸ் சன் ஆஃப் ரேகா. ஓகே, அடுத்தது நீங்கள் இங்கேயும் போட்டு வச்சுக்கலாம் வேணும்னா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா. ரேகா இஸ் சிஸ்டர் ஆஃப் அத்துல். And how is Deepak related to Rekha? ஜென்ரேஷன் ரேகா
ரவியோட அம்மா, ரவியும் தீபக்கும் பிரதர்ஸ். அப்போது தீபக்கு ரேகாவோட பையன், சன். Question. Q is son of P and X is daughter of Q. R is aunt of X. Q is son of P, X is daughter of Q and R is aunt of X and L is son of R. Then what is L to P? Next question. Q is son of P, X is daughter of Q, R is aunt of X and L is son of R. Then what is L to P? Okay, first clue. Q is son of P. Q box varanjita. Then X is daughter of Q. Okay. R is aunt of X. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸுக்கு ஆர் வந்து ஆண்ட். ஸோ எக்ஸோட ஃபாதர் வந்து கியூ சொல்லியாச்சு. அப்போ ஆண்ட் அப்படிங்கிறவங்க கியூ அண்ட் ஆர் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ நான் அப்படி மார்க் பண்ணியிருக்கேன். எல் இஸ் சன் ஆஃப் ஆர். சாரி, எல் அப்படிங்கிறது ஸ்கொயரில் போடணும், ஏன்னா சன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் வாட் இஸ் எல் டு பி? எல் டு பி, பி அப்படி ஆக்சுவலாக ஒரு மேலாக ஃபீமேலான்னு சொல்லலை, பட் அதனால தான் எல்லு தான் எல்லு தான் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஜென்ரேஷன் தாண்டி இருக்குது. ஹீ ஷுட் பி கிராண்ட் சன். ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி அண்ட் சி இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ. டி இஸ் பிரதர் ஆஃப் இ அண்ட் இ இஸ் டாட்டர் ஆஃப் பி. uncle of D is A. A ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை பிரதர்ஸாக இருக்கலாம், பட் பி கொடுக்காதனால ஐ எம் நாட் கோயிங் டு சர்க்கிள் ஆர் ரவுண்ட். சி இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ. டி இஸ் பிரதர் ஆஃப் இ. எங்கேயுமே இல்லை. ஓகே, அப்போ நான் 4th க்ளூ போயிட்டு வரேன். இ இஸ் டாட்டர் ஆஃப் பி. இங்கே இருக்காங்க. D is brother of E. The uncle of D is okay. So D and E brothers and sisters. B parent. Parent ஓட கூட பிறந்தவங்க தான் uncle. So A is uncle. Ravi said to Sita, your mother. Ravi, Sita, your mother, அதாவது சீதாவோட அம்மா, இஸ் டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் மதர். இவங்களோட கிராண்ட் மதர் அப்படின்னா நம்ம 2 ஜென்ரேஷன் தாண்டணும். இது ஒரு ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே இருக்க ஜென்ரேஷன் தான் கிராண்ட் மதர். டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் மதர். இதில் நீங்கள் டவுட் பண்ணலாம், இவங்க ஏன் சேமாக இருக்கக்கூடாதுன்னு. இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ஏன்னா இவங்க 2 பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருந்தால் கூட அவங்க சேம் தான். பட் க்ளூஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அது கிடையாது. இந்த கேப்ஸு தான் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ரோவை இங்கே எழுதுகிறோம், அடுத்த ரோ கொஞ்சம் கேப் விட்டு எழுதுகிறோம். இது அடுத்த ஜென்ரேஷன், இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன். இதை தான் நீங்கள் ரொம்ப மேக்ஸிமமாக புரிஞ்சிக்கணும். இப்போது இவங்க ஆருக்கும் எஸ்ஸுக்கான ரவிக்கும் சீத்துக்கான ரிலேஷன்ஸ் வந்து ஒரே ஜென்ரேஷனுக்கான ரிலேஷன். அங்கிள் அண்ட் நீஸ் கிடையாது, ஃபாதர் அண்ட் டாட்டர் கிடையாது, கசின்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? இவங்க மேலா ஃபீமேலான்னு தெரியாது, பட்டு சேம் கிராண்ட் மதர், டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ். ஓகேவா? பேரண்ட் வெவ்வேறையாக இருக்காங்க அப்படிங்கும் போது கசின் பிரதர்ஸ் அப்படின்னு வரலாம். இதில் பிரதர்ஸுன்னு அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா ஆன்சர் எதுவாக வேணால் இருக்கலாம். அவங்க பிரதர்ஸ்ன்னு கொடுக்காம நன் ஆஃப் திஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கசின் இஸ் த பெஸ்ட் ஆன்சர். Looking at a portrait of man, Arun said, his mother is wife of my son. ஒரு போர்ட்ரேட், ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோவில் யாரும் இருக்காங்க, அது ஒரு மேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு மேல் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோம். லுக்கிங் அட் ஏ போர்ட்ரேட் ஆஃப் எ மேன், அருண் சேட். அருண் எங்கே இருக்காரு? அருண் சொல்கிறாரு. ஹீஸ் மதர், இவங்களோட அம்மா. ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர்ஸ் சன். ஓகே,
ஒய்ஃப் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் we are going to have a டபுள் லைன். 2 லைன் போடணும். நிறைய லைன் போட்டேன், பட் நீங்கள் போட வேண்டியது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு 2 லைன். இது வரைக்கும் நம்ம சிங்கிள் லைன் போட்டோம், அது வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக போட்டிருப்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வரும்போது நீங்கள் 2 லைன் போடுங்க. இதுதான் சின்ன க்ளூ உங்களுக்கு புரிதலுக்காக. ஹஸ்பண்ட் யார்? அந்த ஹஸ்பண்டுங்கிறது யார்? அது வந்து அருணோட his mother is wife of my father's son. அருணோட ஒரே ஜென்ரேஷன், அப்பாவோட பையன். at whose portrait was அருண் லுக்கிங்? அருண் யாரோட போர்ட்ரேட்டை லுக் பண்ணிட்டு இருக்காரு? ஓகே, க்ளூ எங்கே இருக்குன்னா ஐ ஹாவ் நோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதுதான் க்ளூ. அப்போது இந்த ஃபாதருக்கு ஒரே ஒரு பையன் தான், ஓகேவா? அது யார்? அருண் தான். அப்போது இது ரெண்டும் ஒரே கேட்டகரி. அருண் இங்கே கிடையாது, இங்கே இருக்கார். இப்போ இந்த ட்ரீயை பாருங்கள். இந்த போர்ட்டலில் இருந்தது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒய்ஃபோட பையன் அப்படின்னா அது அருணோட பையன், ஹிஸ் சன். எ மேன் பாயிண்ட்ஸ் டு எ உமன் அண்ட் சேஸ், மேன் உமன் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஷீ இஸ் தி டாட்டர் ஆஃப் தி ஒன்லி சைல்ட் ஆஃப் மை கிராண்ட் மதர். ஓகே, இந்த இடத்துல அப்போனா ஒன்லி சைல்டு அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன்ஸில், இந்த ஜென்ரேஷனில் யாருக்கும் போடக்கூடாது. எக்ஸோட லைன்ஸ், அந்த பேரலல் லைன்ஸில் நம்ம யாரையும் போடக்கூடாது. ஒன்லி சைல்டுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு கிராண்ட் மதர் இருக்காங்க. இவங்களோட டாட்டர் ஆஃப், ஷீ இஸ் தி டாட்டர் ஆஃப் ஒன்லி சைல்டு ஆஃப் மை கிராண்ட் மதர். எக்ஸ் மேலே ஃபீமேலான்னு தெரியாது, ஒன்லி சைல்டுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவங்களோட கிராண்ட் மதர் அப்படின்னா இவங்களோட பேரண்ட்டுக்கோட அம்மா. அந்த பேரண்ட்டோட அம்மாவுக்கு ஒரே ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தான் அந்த பேரண்ட். ஓகே, நவ் ஹவ் இஸ் த உமன் ரிலேட் டு த மேன்? ட்ரீயை பார்த்தீங்கன்னாவே தெரிய போகுது. சேம் ஜென்ரேஷன், சேம் பேரண்ட், சிஸ்டர். Pointing to a photograph, a lady tells Pramod. Lady Pramod. இது வரைக்கும் எதுன்னு நம்ம தெரியாததுனால நம்ம ஒரே இடத்துல எழுதுகிறோம், அப்புறம் அடித்து எழுதிக்கலாம். ஐ ஆம் தி டாட்டர் ஆஃப், ஒரு ஃபோட்டோகிராஃப், அதை பக்கத்தில் பாருங்க. நாம் ஃபோட்டோகிராஃப், ஐ ஆம் தி டாட்டர் ஆஃப் திஸ் லேடி. அப்போ இவங்க ஒரு லேடி. அண்ட் ஹர் சன் இஸ் யுவர் மெட்டர்னல் அங்கிள். இவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்க, அவர் இஸ் அங்கிள். ஓகேவா? ஹவ் இஸ் ஸ்பீக்கர் ரிலேட்டட் டு த பிரமோத்ஸ் ஃபாதர்? இதில் என்னென்னா ஒன்லி டாட்டர் ஆஃப் திஸ் லேடி. இவங்களுக்கு வேறு பொண்ணுங்க இல்லை, ஒரே இவங்க லேடி மட்டும்தான். ஓகேவா? பிரமோத் அப்படிங்கிறது அண்ட் ஹர் சன் இஸ் யுவர் மெட்டர்னல் அங்கிள். இவங்களோட பையன்தான் பிரமோதோட அங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இவர் யாருக்கு அங்கிளாக இருக்க முடியும் அப்படின்னா அந்த லேடியோட பையனுக்கு. அப்போ பிரமோத் எங்கே வருவார்னா இங்கே வருவார். ஓகே, ஹவ் இஸ் ஸ்பீக்கர் ரிலேட்டட் டு த பிரமோத்ஸ் ஃபாதர்? அட கொடுமையேங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தான் நாம் வந்து லேடியோட பையன் பிரமோதுன்னு கண்டுபிடிச்சோம். இதை கண்டுபிடிச்சிருந்தோடனே நமக்கு இங்கே ஆன்சர் கிடச்சிச்சு. பிரமோதோட ஹஸ்பண்டுக்கு இந்த ஸ்பீக்கர் யார் அப்படின்னா ஒய்ஃபு. இது எல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக, லேடிக்கும் பிரமோதுக்கான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய க்ளூ. ஆனால் கேட்ட கேள்வி பிரமோதோட அப்பாக்கும் இந்த லேடிக்கும் என்னங்கிறது. அந்த பிரமோட அப்பா இந்த ட்ரீ, இந்த ஒட்டுமொத்த ட்ரீயோட க்ளூலேயே வரல. ஓகே, புரியல அப்படின்னா தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்கள். உங்களுக்கு அப்பயும் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் இந்த கொஷினை மென்ஷன் பண்ணி நீங்கள் போடுங்க. நான் மறுபடியும் இன்னொரு செஷன்ஸில் இல்லை கடைசியாக இந்த மேத்தமெட்டிக்ஸ் முடியும் போது நான் மறுபடியும் இந்த செஷன்ஸை, இந்த கொஷின்ஸ் எல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த கொஷினில் செந்தில் சைடு செந்தில் திஸ் லேடி யாரையோ ஒரு லேடியை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. இப்பொழுதுக்கு இங்கே எழுதிக்கலாம். இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய்ஃப் யாருக்கோ ஒய்ஃபாக இருக்காங்க. கிராண்ட்சன் ஆஃப் மை மதர் செந்திலோட அம்மாவுக்கு கிராண்ட்சன் யார்? இந்த லேடியோட ஹஸ்பண்ட். ஓகே. செந்தில் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் ஹிஸ் மதர் அண்ட் ஹேஸ் நோ சிஸ்டர்ஸ். அப்போ இந்த தலைமுறையில் நம்ம யாரையுமே எழுதக்கூடாது. அப்போ இந்த மதரோட கிராண்ட்சன் இவங்க அப்படின்னா அது செந்திலோட பையனாக இருக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ அடுத்தது யார்? செந்திலோட ஒய்ஃப் தான் அந்த லேடி. ஹூ இஸ் செந்தில் டு த லேடி? ஃபாதர் இன் லா, ஹஸ்பண்டோட அப்பா. நெக்ஸ்ட் கொஷின். பாயிண்டிங் டு எ மேன் அண்ட் விமன் சைடு. woman, man. He is the இவர் வந்து brother of my daughter, of the wife of my husband. இதில் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃப் ஆஃப் மை ஹஸ்பண்ட் இப்படி ஒரு சென்டென்ஸ் எங்கேயாவது பார்த்ததுண்டா ஒரு ஆனர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டோட ஒய்ஃப் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ். அப்போ யார்? அந்த பொண்ணு, இந்த லேடி அவங்கள பற்றியே சொல்கிறாங்க. தென் ஹீ இஸ் தி பிரதர் ஆஃப் டாட்டர் ஆஃப் ஹெர்செல்ஃப், அவங்களோட டாட்டர் பொண்ணு. இந்த யார்? இந்த மேன் வந்து அந்த பொண்ணு, அவங்களோட பொண்ணோட ஓகேவா பிரதரு. இதுதான் அவங்க சொன்னாங்க. இந்த ஒய்ஃப் ஆஃப் மை ஹஸ்பண்டை தான் அவங்களை கொலை போட்டதுக்காக பண்ணது. ஒய்ஃப் ஆஃப் மை ஹஸ்பண்ட்னா யார்? அவங்களே தான் அவங்கள சொல்லிக்கிறாங்க. அவங்களோட பொண்ணோட பிரதர் தான் இந்த மேன். அப்படின்னா ஹவ் இஸ் த மேன் ரிலேட்டட் டு த உமன்? அம்மா சாரி, ஹவ் இஸ் த மேன் ரிலேட்டட் டு த உமன்? பையன், சன். மேத்யூ டோல்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஷாம் பாயிண்டிங் டு த ஃபோட்டோகிராஃப். இங்கே ஃப்ரெண்ட், ஓகே, ஒரு ஃபோட்டோகிராஃப். Her father is the only son of my mother. அப்போ இங்கே இருந்தது யார்? ஒரு லேடி. ஒரு ஃபாதர் இஸ் ஒன்லி சன் ஆஃப் மை மதர். இங்கேயும் பாருங்கள், ஒன்லி சன் ஆஃப் மை மதர். மேத்யூ டோல்டு, மேத்யூங்கிறது மேல். அவர் சொல்கிறாரு ஒன்லி சன் ஆஃப் மை மதர் அப்படின்னு. அப்போ அவரு தான் அவரை பற்றி சொல்கிறாரு, இவரோட அப்பா. ஓகேவா? அந்த ஃபோட்டோகிராஃபில் இருந்த பொண்ணோட அப்பா யார்? ஒன்லி சன் ஆஃப் மை மதர். அந்த இதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின் வச்சுல ஒய்ஃப் ஆஃப் மை ஹஸ்பண்டுன்னு அவங்கள பற்றியே சொல்லிக்கிறது. ஒன்லி சன் ஆஃப் மை மதர்னால் அப்புறம் அந்த மேத்யூவை பற்றி தான் சொல்கிறார். அப்போ இதுதான் மேத்யூ. அப்போ மேத்யூவுக்கு அந்த ஃபோட்டோவில் இருந்தவங்க டாட்டர். Women introduces a man as a son of brother of her mother. Women introduce a man as a son of brother of her mother. ஓகேவா? son of brother of her mother. ஓகே, உமனோட மதர், அவங்களோட பிரதர், அவங்களோட பையன்தான் இந்த மேல். பார்த்துக்கோங்க, விமன், விமனோட மதர், விமனோட மதரோட பிரதர், பிரதரோட சன். இதுதான் அந்த சன், அதுதான் அந்த மேன். ஃபஸ்ட் இவங்க. ஓகேவா? விமனுங்கிறது இவங்க. How is the man related to the woman? Cousin. ஓகேவா? as they are brothers and sistersனால இது cousin. Next question. If P plus Q means P is husband of Q. So plus அப்படின்னு வந்துச்சுன்னா husband of. Okay. P slash Q means P is sister of Q. So sister of slash வர இடத்துல sister of.
PXQ means P is son of Q. So son அவ்வளோதான். Which of the following shows A is the daughter of B? ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் எழுதலாம். C is sister of B, B is son of A. ஓகே, B is son of A, C is sister of B. இதில் அவங்க கேட்ட கேள்வி என்ன? which of the following shows A is the daughter of B? definitely not. A தான் முந்தைய ஜென்ரேஷனில் இருக்காங்க, கன்ஃபார்மாக அது இல்லை. ஓகே, இப்போது B is son of C. எங்கே? இவங்க இடத்துல. C is sister of A. இவங்க எடுத்தோடனே B தான் சியோட சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது ஏ அவங்களோட சிஸ்டர் தான். அப்போ ஏ இஸ் டாட்டர் ஆஃப் பி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இங்கேயும் கிடையாது. டி இஸ் சன் ஆஃப் பி, டி இஸ் சன் ஆஃப் பி. B is husband of A. Definitely not. ஆனால் A is daughter of B கேட்டிருக்காங்க, இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் 4 தான், பட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். A is sister of D. A is sister of D, where D is son of B. இதில் இந்த ரெண்டு ஜெண்டருமே அவங்க கொடுக்கல, டியோட ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, சன். இப்போ தான் கரெக்டு. அவங்க கேட்டிருக்கிறது ஏ இஸ் அ டாட்டர் ஆஃப் பி. இங்கே தான் ஏ வந்து பியோட டாட்டர் அப்படிங்கிறது வராங்க. ஸோ ஆப்ஷன் டி. இஃப் ஏ ப்ளஸ் பி மீன்ஸ் பிரதர், ப்ளஸ் எல்லாம் என்னது? பிரதர். ஏ மைனஸ் பி இஸ் சிஸ்டர். AXB is father of. ஓகே, இப்போ அவங்க கேட்டிருக்கிறது which of the following means C is son of M. C is son of M. ஓகே, எங்கேயுமே டைரக்ட் ரிலேஷன் இல்லை, ஸோ நம்ம போயே ஆகணும். M is sister of N. M is sister of N. N அப்படிங்கிறது father of C. C அப்படிங்கிறது brother of F. ஓகே, இந்த இடத்துல C is son of M அப்படிங்கிறதுல எங்கேயும் வரல. ஸோ முடிஞ்சது கதை. செகண்டு, F is sister of C. F is sister of C. C is brother of N. C is brother of N. N is father of M. So C is son of M, not. N is brother of M. M is sister of F. F is father of C. So C is son of M அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். M is father of N. N is sister of C. N is sister of C. C is brother of F. எங்கே M is son of C is son of M அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம், எஸ். ஓகே, $P is father of. ஓகே, father of. P#Q means mother of.
P star Q means sister of. Okay, good. How is Q related to N? பார்த்துருவோம். N is mother of L. Sorry, N is mother of L. Okay. L is father of P. P is sister of Q. How Q is related to N? Okay. இவங்க கிராண்ட் டாட்டர், பட் இவங்களோட ஜெண்டர் நமக்கு கொடுக்கல. யாரோட ஜெண்டர் கொடுக்கலன்னா கியூவோட ஜெண்டர் கொடுக்கல. பி இஸ் சிஸ்டர் ஆஃப் கியூ தான் சொல்லியிருக்காங்க. கியூவோட சிஸ்டர் தான் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூ வந்து மேலா ஃபீமேலான்னு நம்ம கொடுக்கல. இட் ஷுட் பி எய்தர் கிராண்ட் டாட்டர் ஆர் கிராண்ட் சன் தான் நம்ம ட்ரீ பிரகாரம். பட்டு இது ரெண்டில் எதுன்னு நம்மளால் கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கியூ இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு எனி ஜெண்டர். நெஃப்யூ கன்ஃபார்மாக கிடையாது. டேட்டா இன்அடிக்வேட். சம்டைம்ஸ் உங்களை லூப் ஹோலில் சுற்றி விடுறதுக்காக இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். நீங்கள் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆன்சரை. In a family of 6 persons, A, B, C, D, E and F, there are 2 married couples. D is grandmother of A, mother of B and mother of B. D is grandmother of A. D அப்படிங்கிறவங்க ஏவோட கிராண்ட் மதர். நடுவில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அண்ட் மதர் ஆஃப் பி. ஓகே. சி இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி. இவங்க தான். சி இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு கூட போட்டு. அண்டு மதர் ஆஃப் எஃப். சி இஸ் மதர் ஆஃப் எஃப். எஃப் இஸ் கிராண்ட் டாட்டர் ஆஃப் இ. எஃப் இஸ் கிராண்ட் டாட்டர் ஆஃப் இ. Who is C to A? பிக்கும் ஏக்கும் ஆன ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்களா? இதில் அவங்க சொல்லியிருக்காங்க, in a family of 6 persons there are 2 married couples அப்படின்னு. அப்போ அந்த 2 married couplesல ஒரு married couple அவங்க சொல்லிட்டாங்க. யார்? B and C. ஓகே. இன்னொரு married couple கொடுக்கல. பட் நம்ம ஆப்ஷன்ஸை வச்சு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல கிராண்ட் மதர் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா தே ஆர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கானவங்க. ஓகேவா? இதில் ஹூ இஸ் சி டு ஏ. சிங்கிறவங்க ஏக்கு யாருன்னா அதுக்கு முந்தைய ஜென்ரேஷன். டாக்டர் கிடையாது. சிஸ்டர் கன்ஃபார்மாக கிடையாது. சேம் ஜென்ரேஷன் கிடையாது. ஆன்சர் இஸ் இந்த ட்ரீ வச்சதுக்கப்புறம் மற்ற மூணுமே இந்த ட்ரீயை வச்சே நம்ம வந்து அடிச்சிட்டோம். இவங்க யார் கப்புள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான். பட்டு இவங்க மாற்றி சொல்லிட்டாங்க. சியை தான் யாருன்னு கேட்குறாங்க. அவங்க கண்டிப்பாக பொண்ணு கிடையாது. ஸோ அவங்க அப்பர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. கிராண்ட் மதர் கிடையாது. நடுவில் ஒரு ஜென்ரேஷன் தான் கேப்பு. அப்புறம் மதர் தான் இருக்கணும். ஏன்னா சிஸ்டர் சேம் ஜென்ரேஷன் கிடையாது. இந்த கொஷின் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். we are going to next question. A family consists of husband and wife and their 2 daughters and 3 sons and their 3 wives. How many males and females respectively are there in the family? கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப நேரம் கழிச்சு ஹஸ்பண்டு ஒய்ஃபு. ஓகே. their 2 daughters D1 D2 and their 3 sons. Son 1, son 2, son 3. Their 3 married couples. Their 3 wives. How many males and females respectively are there in this family? Male 1, 2, 3, 4. Okay. Female 1, 2, 3, 4, 5, 6. ஆப்ஷன் சி. ஈஸியாக தான் இருக்குது. Q's mother is sister of P, daughter of M. Qவோட அம்மா. ஓகேவா? யாருன்னே நமக்கு தெரியாது. எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. இஸ் சிஸ்டர் ஆஃப் P அண்டு
டாட்டர் ஆஃப் எம். இவங்களோட ஜெண்டரும் நமக்கு இது வரைக்கும் தெரியாது. இது வரைக்கும் அவங்க 4 கேட்டரில் அவங்க சொன்ன ஒரே ஜெண்டர் எக்ஸு மட்டும்தான். ஏன்னா மதர் அப்படின்னே சொல்லிட்டாங்க, சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் இஸ் தி டாட்டர் ஆஃப் பி அண்ட் சிஸ்டர் ஆஃப் டி. எஸ் அப்படிங்கிறவங்க டாட்டர் ஆஃப் பி, அதனால் இங்கே எழுதுகிறோம், அண்டு சிஸ்டர் ஆஃப் டி. 2 ஜெண்டர் தான் சொல்லியிருக்காங்க. இதில் யாருமே மேல் அப்படிங்கிறத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே, கொஷின் ஹவ் இஸ் எம் ரிலேட்டட் டு டி. 2 ஜென்ரேஷன் தாண்டியிருக்காங்க. எம் யாருன்னு கேட்டோம்னா கிராண்ட் ஃபாதர் ஆர் கிராண்ட் மதர். ஆனால் அவங்களோட ரிலேஷன்ஸ் கொடுக்கல. அவங்க இந்த இடத்துல 3 ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. கொஷினில் ட்விஸ்ட்டு பாருங்கள், மதர், சிஸ்டர், டாட்டர். ஆனால் 3மே ஒருத்தவங்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம 3ஐயும் சேர்த்து எங்கேயாவது பிரித்து எழுதி கன்ஃபியூஸ் ஆகணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ we found an answer. Soba is niece of Ashish. Ashish's mother is Priya. Kamala is Priya's mother. Kamala's husband is Hari. Krishna is mother-in-law of Hari. How is Soba related to Hari? நிறைய clues. Soba is niece of Ashish. ஆஷிஷோட பிரதரோட பொண்ணு அப்படின்னு அர்த்தம். ஆஷிஷ் இஸ் மதர் இஸ் பிரியா. கமலா இஸ் பிரியாஸ் மதர். இதுக்கு மேலே ஒரு ஜென்ரேஷன். கமலாஸ் ஹஸ்பண்ட் இஸ் ஹரி. கிருஷ்ணா இஸ் மதர்-இன்-லா ஆஃப் ஹரி. கிருஷ்ணா அப்படிங்கிறவங்க மதர்-இன்-லா. நான் ஓவர் ரைட் பண்ணுறேன், பட் ஜென்ரேஷன் மாறுதுங்கிறதுக்காக. கிருஷ்ணா இஸ் மதர் ஆஃப் ஹரி. ஹவ் இஸ் ஷோபா ரிலேட்டட் டு ஹரி? ஷோபா ரிலேட்டட் டு ஹரி. ஷோபா எங்கே இருக்காங்க? ஒரு ஜென்ரேஷன், 2 ஜென்ரேஷன், 3 ஜென்ரேஷன். ஓகேவா? இங்கே ஹஸ்பண்டுக்கு நம்ம இன்னொரு கோடு போட்டிருக்கணும், விட்டுட்டோம். கமலாஸ் ஹஸ்பண்ட் இஸ் ஹரி. ஸோ இவங்களோட பொண்ணு பிரியா, பிரியாவோட பொண்ணு ஆஷிஷ், பிரியாவோட பையன் ஆஷிஷ், ஆஷிஷோட நீஸ் அப்படிங்கிறவ தான் ஷோபா. ஸோ டைரக்ட் பொண்ணோ பையனோ கிடையாது, கூட பிறந்தவங்களோட பொண்ணு. ஓகேவா? இப்போது அவங்க 3வது ஜென்ரேஷன் யாரை கேட்டிருக்காங்க? ஹவ் இஸ் ஷோபா ரிலேட்டட் டு ஹரி? கிராண்ட் டாட்டர் இவங்க, கிராண்ட் சன் இவங்க. அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் கிரேட் கிராண்ட் டாட்டர். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிற அடுத்த டாபிக் டைரக்ஷன் சென்ஸ். கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான், பட்டு கொஷின்ஸ் லிட்டில் ட்விஸ்டடாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஷின்ஸை நிறையா ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த டைரக்ஷன் சென்ஸில் தான் கொஷின்ஸோட லென்த் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு வார்த்தை மாற்றி நம்ம படிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் நமக்கு சுத்தமாக குழப்ப ஆரம்பிச்சிடும். ஓகே, எ மேன் வாக்ஸ் 30 கிலோமீட்டர் நார்த்தில் 30 கிலோமீட்டர். ஓகே, தென் டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 30 கிலோமீட்டர். தென் ஹி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ். இங்கே போயிட்டுருக்கும் போது ரைட் அப்படின்னா மறுபடியும் இங்கே வாக்ஸ் 30 கிலோமீட்டர். தென் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட். இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு, இப்படி வந்துட்டுருக்காரு. இதில் அவருக்கு லெஃப்ட் அப்படின்னா இதுதான். ஓகேவா? அண்ட் வாக்ஸ் 30 கிலோமீட்டர். ஹவு ஃபார் இஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? பாருங்கள், 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்னு 120 கிலோமீட்டர் நம்ம எழுதக்கூடாது. நல்ல வேளை அங்கே ஆப்ஷனும் இல்லை. இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே ஒரு 30 கிலோமீட்டர், இது ஒரு 30 கிலோமீட்டர். ஆனால் அவர் ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்காரு. இந்த பேர்ட் 30 கிலோமீட்டர் தான் போயிருக்காரு, மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக திரும்பி வந்துட்டார். அப்போது 60 கிலோமீட்டர் தான் ஆன்சர். எக்ஸ் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் சவுத். கொஷினை பார்த்தோமா க்ளூ எழுதணுமான்னு இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தென் டர்ன்ஸ் லெஃப்ட் வாக்ஸ் 10 மீட்டர். 10 மீட்டர், இங்கேயும் 10 மீட்டர். டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ். இங்கே போய்ட்டு இருக்கும்போது லெஃப்ட் இங்கே 10 மீட்டர். டர்ன்ஸ் ரைட் வாக் 10 மீட்டர்.
ஸோ இங்கே ஒரு 10 மீட்டர், இங்கே ஒரு 10 மீட்டர், ஸோ 20 மீட்டர். Kapil moves 1 kilometer to east. North, east, east 1 kilometer. Then turns south and moves 5 kilometer. எக்ஸாக்ட் ப்ரொபோஷனலாக வரைய முடியாது, நீங்கள் கவுண்ட் மட்டும் கரெக்டாக எழுதிக்கோங்க. He turns east and walks 2 kilometer. Then he turns north and walks 9 kilometer. எங்கேயோ போகிறார், ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரையணும், பட் 9 kilometer. What is the distance from his starting point? First time we are going to apply a formula here. வேறு வழியே கிடையாது. இப்போது இவர் ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கே எண்டிங் பாயிண்ட். இமேஜினரியாக பார்க்குறோன்னா இதுதான் அந்த டிஸ்டன்ஸ், ஓகேவா? பட் அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஏன் இல்லைன்னா, அவர் போன பாதையில் இது கிடையாது, அது ஒரு ஆங்கிளில் போகுது. ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த இமேஜினரி ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண போகிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டேன். இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 4 கிலோமீட்டர். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மொத்தமாக 9 கிலோமீட்டர், அதில் 5 கிலோமீட்டர் இங்கே மைனஸ் ஆகிடுச்சு, 5 கிலோமீட்டர் மைனஸ் ஆகிடுச்சு, 4 கிலோமீட்டர். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 3 கிலோமீட்டர். ப்ரொபோஷனலேட்டாக தப்பாக தான் இருக்குது, பட் இந்த நம்பர்ஸ் கரெக்டாக இருந்தால் சரி. இப்போது ஆஸ் பர் த பித்தகோரஸ் தியரம், 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ், ஹைப்போட்னியூஸ், அட்ஜசன்ட், ஆப்போசிட்லாம் வந்திருக்கும். அது பிரகாரம் this is a, this is b and this is c. c is equal to root of a square plus b square. பித்தகோரஸ் தியரம்னு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 9 plus 16 which is equal to root of 25 which is equal to 5 kilometer. Anil, after traveling 6 kilometer towards east, 6 kilometer towards east from his house and realized that he has traveled in a wrong direction. He turned and traveled 12 kilometer west. 6 கிலோமீட்டர் போயிட்டு தப்பாக போயிட்டோம்னு என்ன பண்ணியிருக்காரு, திரும்பி 12 கிலோமீட்டர் போயிருக்காரு. ஓகேவா? அவர் வீடு இங்கே இருக்குது, இந்த பக்கத்து 6 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் போயிருக்காரு. அப்போ நான் இங்கேயே எழுதும் போதே 6 கிலோமீட்டர் எழுதியிருக்கேன். ஆனால் இந்த பக்கத்து 6 கிலோமீட்டர், இந்த பக்கத்து 6 கிலோமீட்டர், மொத்தம் 12 கிலோமீட்டர் west and turned right, traveled 8 kilometer to reach office. 8 kilometer. The straight distance of office from his house. பித்தகோரஸ் தியரம் தான் மறுபடியும் அப்ளை பண்ணணும். 8 இங்கே 6. இந்த பித்தகோரஸ் தியரம் கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் இன்கேஸ் கொஷின்ஸ் எவ்ரி இயர் எவ்ரி 6 மந்த்துக்கு இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் டஃப் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறதுனால நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். 64 + 36 root of 100 which is equal to 10. A man is facing northwest. Northwest-na in the direction. He turns 90 degree in the clockwise. Clockwise-la 90 degree in the direction. And turns 180 degree in the anti-clockwise. 180 degree in the anti-clockwise in the direction. அது 180 degree வந்ததுக்கப்புறம் anti-clockwise, clockwise ரெண்டும் ஒரே மாதிரி தான் போகும், கன்ஃபியூஷனுக்கு பண்ணுறதுக்காக. அண்டு தென் 90 degree in the same direction. anti-clockல இருந்ததுனால மறுபடியும் சேம் டைரெக்ஷனில் 90 degree. ஓகே, இப்போ இங்கே இந்த பக்கம் திரும்பி இருக்கார், திரும்பினது. விச் டைரக்ஷன் ஹீ இஸ் ஃபேஸிங் நவ்? நார்த்து வெஸ்ட்டில் இருந்தார், இப்போது சவுத்து ஈஸ்ட்டில் இருக்கார். சவுத் ஈஸ்ட். இஃப் சவுத் ஈஸ்ட் பிகம் நார்த், ஐயோ, சவுத் ஈஸ்ட் பிகம் நார்த். ஓகே,
நார்த் ஈஸ்ட் பிகம்ஸ் வெஸ்ட். நார்த் ஈஸ்ட் எது? ஓகேவா? நார்த் ஈஸ்ட் கிடையாது, அது வெஸ்ட். இங்கே சவுத் ஈஸ்ட் கிடையாது, அது நார்த். வாட் வில் வெஸ்ட் பிகம்? ஆக்சுவலாக வெஸ்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. வெஸ்ட் என்னவாயிரும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நார்த்துனா இது சவுத்து, இது வெஸ்ட்டுனா இது ஈஸ்ட்டு. அப்போ இது என்னவாக இருக்கும்? வெஸ்ட். ஆக்சுவலாக வெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ என்ன ஆயிரும்னா சவுத் ஈஸ்ட்டாக மாறிடும். சவுத்துக்கு ஈஸ்ட்டுக்கு நடுவில் வருது இல்லையா? ஸோ சவுத் ஈஸ்ட். Next question. One morning after sunrise, Suresh was standing facing a pole. The shadow of the pole fell exactly to his right. எந்திரிச்சு நின்றுட்டுருக்காரு. ஒரு கம்பத்தோட போலோட ஷேடோ வந்து அவருக்கு ரைட்டில் விழுவுது. டு விச் டைரெக்ஷன் he was facing? எந்த டைரெக்ஷன்னா நார்த்தா ஈஸ்டா வெஸ்டான்னு கேட்குறாங்க. சாரி, ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் கேட்டிருக்காங்க, நார்த் கேட்கல. கொஷின் மோடி படிப்போம். ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ், சன்ரைஸ் உடனே. ஓகே. சுரேஷ் வாஸ் ஸ்டாண்டிங் ஃபேஸிங் எ போல். இங்கே நிற்கிறாரு, போல் இங்கே தான் இருக்குது. ஓகே. த ஷேடோ ஆஃப் த போல் ஃபெல் எக்ஸாக்ட்லி டு த ரைட். ஓ ஓ ஓ ஓ ஓ எக்ஸாக்ட்லி டு த ரைட் அப்படின்னா அது ஷேடோ இங்கே இருக்குது. இந்த எக்ஸாக்ட்லிங்கிற வார்த்தையை நம்ம மிஸ் பண்ணதுனால இந்த ஷேடோ இங்கே போட்டு குழம்பிட்டோம். எக்ஸாக்ட்லி டு த ரைட். டு விச் டைரெக்ஷன் he was facing? ஷேடோ எங்கே இருக்குன்னா திஸ் இஸ் ஈஸ்ட். இது ஈஸ்ட்னா இது வெஸ்ட். இது வெஸ்ட்னா இது வெஸ்ட்னா இது நார்த். அவர் நிற்கிறது நார்த்து, அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது சவுத். One evening before sunset, Rekha and Hema were talking to each other face to face. Rekha இப்படி பார்க்குறாங்க, ஹேமா இப்படி பார்க்குறாங்க. If Hema's shadow was exactly right to Hema, if Hema's shadow was exactly right to Hema, இங்கே which direction was Rekha facing? சன்செட் அப்போ எங்கே இருக்கும்? வெஸ்ட்டில் இருக்கும் சன்னு. அப்போ தான் ஈஸ்ட்டில் ஷேடோ வரும். இது வெஸ்ட்டு. ஓகே. அப்போது விச் டைரெக்ஷன் ரேகா ஃபேஸிங் எங்கே? அப்போ இது ஈஸ்ட்டு, இது சவுத்து. ரேகா ஃபேஸ் பண்ணுறது சவுத்து தான். A direction pole was situated on the crossing. ஒரு கிராசிங்கில் டைரக்ஷன் போல் இருக்குது. டியூ டு அன் ஆக்சிடெண்ட் த போல் டேர்ன்ட் இன் சச் எ மேனர் தட் பாயிண்டர் விச் வாஸ் ஷோயிங் ஈஸ்ட் ஸ்டார்டட் ஷோயிங் சவுத். ஆக்சுவலாக ஒரு டைரக்ஷன் மெனு ஒன்று இருக்கணும். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு சொல்கிற டைரக்ஷன் மெனு. ஒரு ஆக்சிடெண்ட்னால அது என்ன ஆயிடுச்சா, ஈஸ்ட் ஸ்டார்டட் ஷோயிங் த சவுத். ஈஸ்ட் வந்து சவுத்தை காட்டிகிட்ருக்கான். இது இப்படி திரும்பிக்கிச்சு. ஒன் ட்ராவலர் வென்ட் டு த ராங் டைரெக்ஷன் திங்கிங் இட் இஸ் அ வெஸ்ட். அப்போ ஈஸ்ட் சவுத்தை காட்டிச்சுன்னா வெஸ்ட்டு எதை காட்டியிருக்கோன்னா நார்த்தை காட்டியிருக்கோம். ஓகே. அவர் அப்போ என்ன பண்ணுறாரு, ட்ராவலரு தப்பான டைரெக்ஷனில் போயிட்டார். வெஸ்ட்டு காட்டினதுனால வெஸ்ட்டு எதை காட்டிச்சு? நார்த்தை காட்டிச்சு. அப்போ அவர் போன டைரெக்ஷன் நார்த்து, அது தப்பான டைரெக்ஷன். இன் விச் டைரெக்ஷன்? இன் வாட் டைரெக்ஷன் ஆக்சுவலி ஷி வாஸ் ட்ராவலிங்? அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஆக்சுவல் டைரெக்ஷன் கேட்டிருக்காங்க. அவங்க ட்ராவலிங்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க போயிட்டுருக்கிற டைரெக்ஷன் என்னது? வெஸ்ட்டுன்னு காட்டினது. வெஸ்ட்டு எதை காட்டுச்சுன்னா நார்த்தை தான் காட்டுச்சு. அப்போ ஆன்சர் நார்த்து தான். P is to the north of Q. P அப்படிங்கிறது Qவோட நார்த்தில் இருக்குது. R is to the west of Q. T is to the north of Q. In which direction P with respect to T? P Tயை கம்பேர் பண்ணும்போது ஈஸ்ட்டில் தான் இருக்குது, ஈஸ்ட்டு. பட் இந்த கொஷினில் ஈஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் ஐ ஹாவ் அ டவுட். ஏன்னா கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை பற்றி அவங்க கொடுக்கவே இல்லை.
இஃப் டி இஸ் ஹியர், இதுவும் ஸ்டில் இட் இஸ் நார்த். இப்படி பார்க்கும்போது அது நார்த் ஈஸ்டில் இருக்குது. இங்கே இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈஸ்ட்டு, பட் இங்கே இருந்துச்சுன்னா தட் இஸ் சவுத் ஈஸ்ட்டு. ஸோ இந்த சினாரியோவில் டி நீங்கள் 3 இடத்துல வைக்க முடியும். 3மே வேலிடான பாயிண்ட் தான். ஆரை கம்பேர் பண்ணும்போது டி நார்த்தில் இருக்கணும், அவ்வளோதான். இங்கே இருந்தாலும் நார்த்து, அப்போ ஆன்சர் நார்த் ஈஸ்ட்டு. இங்கே இருந்தாலும் நார்த்து தான் ஈஸ்ட்டு, இங்கே இருந்தாலும் நார்த் தான் சவுத் ஈஸ்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் ஏவை தவிர மற்ற 3மே கரெக்ட் ஆன்சர் தான். ஐ எம் கிளிக்கிங் ஈஸ்ட்டு. பட்டு இது நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், நீங்கள் எல்லா வாட்டியுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். இந்த பெஸ்ட்டு பாசிபிள் ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கீ கொடுக்கும் போது நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணி காட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வரும். ஐ எம் சூஸிங் ஈஸ்ட்டு, பட் இது எனக்கு தெரிஞ்ச 3 ஆன்சருமே ரைட் ஆன்சர் தான், பாசிபிள் ரைட் ஆன்சர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மொத்தமாக 30 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், டைரக்ஷன் சென்ஸ்லேயும் பிளட் ரிலேஷன்ஸ்லேயும். ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லா பேட்டர்னுமே கவர் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த பிளட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸும் டைரக்ஷன்ஸ்லேயும் உங்களால் எல்லா கணக்கும் போட்டுற முடியும். நிறைய மெத்தட்ஸ் புரியல அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தட் புரியலன்னா அந்த கொஷின்ஸை மட்டும் கமெண்ட்டில் போடுங்க. நான் மறுபடியும் அந்த கொஷின்ஸை எடுத்து கடைசியாக என்றைக்காவது டைம் கிடைக்கும் போது நான் அதை இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.